மிக்ஸ் வழங்கும் வெல்னஸ் ரெவல்யூஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். என்ன ஸ்பெஷல்? எதுக்காக இந்த வெல்னஸ் ரெவல்யூஷன்? சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறது நம்ம மூதாதையர் வாக்கு. அதே மாதிரி நம்ம பேசிக்கா நம்மளுடைய சுவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம உடல் தான். நம்ம உடலும் மனமும் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை அமைதியா இருக்கும். நம்ம வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கையும். நாம ஒரு நோயோட அவஸ்தைப்பட்டு இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம நிறைய கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டல் யாராவது அட்மிட் பண்ணிருக்கும் போது பார்த்திருப்போம். 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, ஒருத்தரோட கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வருமானம் செலவாயிடும். அது ஒரு விஷயம். 2வது விஷயம், அவர் வலி வேதனைகளோட அவஸ்தைப்படுவார். அதனோட முக்கியமான ஒரு விஷயம், உங்க குடும்பத்துக்கு ஒரு நிம்மதி இல்லாம போயிடும். ஆள் மாத்தி ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஆள் இருக்கணும், சாப்பாடு கொண்டு வரதுக்கு ஒரு ஆள் வரணும், துணி மாத்துறதுக்கு ஒரு ஆள் வரணும், கொண்டு போய் விட்டுட்டு வரதுக்கு ஒரு ஆள். இதே மாதிரி அலைச்சல், டென்ஷன், தூக்கம் இல்லாம, கவலையில என்ன நம்ம கூடவே இருக்கிறவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு மன ஒரு உளைச்சல், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மனம் பாதிக்கும். அப்ப ஆரோக்கியமான உடல் தான் அமைதியான மனதை உருவாக்கும். அமைதியான மனம் தான் வெற்றிக்கான சிந்தனைகளை உருவாக்கும். வெற்றிகரமான சிந்தனைகள் தான் ஒருத்தர பொருளாதாரத்திலையும், நம்ம குடும்பம், சுற்றம், மகிழ்ச்சி, இது எல்லாத்துலயுமே அதிகமா உயர்வை தரும். இது எல்லாருக்கும் அக்செப்டபிள் ஒரு கண்டென்ட் தான் இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல ஒரு குறைபாடோட இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன பத்தின ஒரு சின்ன அறிமுகம். என் பேர் யோகநாதன். நான் ஒரு சர்டிஃபைட் நியூட்ரிஷன் அட்வைசர், பிராணிக் ஹீலர், ரெய்கி ஹீலர், சக்ரா ஹீலர், ஹிப்னோதெரபிஸ்ட். கிட்டத்தட்ட ஃபேமிலி லைனேஜ்ல மெடிக்கல் ஃபேமிலி. அதோட ஒரு 100 கோடி பேருக்கு ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவோட இந்த செஷன் எடுக்கிறதுக்கான காரணம் அதுதான். நான் மட்டும் இல்ல, நாம எல்லாரும் சேர்ந்து இந்த மாபெரும் விஷயத்த செய்ய போறோம். கடவுளோட நமக்கு படைத்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்பஸ், லைஃப் பர்பஸ்ன்னு இருக்கும். உங்களோட லைஃப் பர்பஸா நீங்க என்ன எடுக்கணும்னா, உங்களை சுத்தி அட்லீஸ்ட் ஒரு 1000 பேருக்காவது ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை எடுத்துக்கங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு 1000 பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த 100 கோடி பேரை ஆரோக்கியமா மாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதற்கான வாய்ப்பு தான் இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிற ப்ராடக்ட். அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம ஆரோக்கியம் பத்தி சில விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். 20 வருஷங்களுக்கு முன்னாடி ஆரோக்கியம் பத்தின செய்திகள்லாம் அங்கொண்டு இங்கொன்னு வரும். இன்னைக்கு நீங்க மொபைல் எடுத்தா, யூடியூப் எடுத்தா, இன்ஸ்டாவை எடுத்தா, பேப்பர் எடுத்தா, எல்லா இடத்துலயுமே ஆரோக்கியம் சம்பந்தமான செய்திகள், வீடியோஸ், அதை பத்தின சஜஷன்ஸ் தான் நமக்கு வருது. கரெக்டுங்களா? காரணம் என்ன? இந்த கடந்த 20-25 ஆண்டுகள்ல, குறிப்பா நான் சொல்றது பாத்தீங்கன்னா, ரிலையன்ஸ்ல 500 ரூபாய்க்கு போன் கொடுக்கறதுக்கு முன்னாடி மக்கள் மகிழ்ச்சியா இருந்தாங்க. அது மாதிரி டிவியில ஒரே ஒரு ட்ரிப்பு டெய்லி 8:30 மணிக்கு நியூஸ் வர வரைக்கும் எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. இப்ப 24 மணி நேரம் நியூஸ் வந்த உடனே மைண்ட் பொல்யூஷன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? போன் நிறைய வந்த உடனே நிறைய ரேடியேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரேடியேஷன் பாதிப்புகள்னாலே நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த 20 வருஷத்துல பாத்தீங்கன்னா மருத்துவ எண்ணிக்கை அதிகமா தான் இருக்கு. மருத்துவமனைகளோட எண்ணிக்கை அதிகமா தான் இருக்கு. மருந்துகள் புதுசா கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க மருத்துவத்துறையில. இருந்ததுனாலும் நோயாளிகளோட எண்ணிக்கை குறையாம ஏன் பெருகிட்டு இருக்கு? நோய்களும் ஏன் பெருகிட்டு இருக்கு? எங்கேயோ ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குல்ல. அதையும் இன்னைக்கு போகிற போக்குல அப்படியே பார்க்க போறோம். இந்தியாவில நிறைய உடல்நல சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. இதய பாதிப்புகள், நுரையீரல் சம்பந்தமான பாதிப்புகள், டயபெட்டிக், மூட்டு வலி, அது மாதிரி சீக்கிரமா வயதாகும் தன்மை, எல்லாருக்கும் ஏஜிங் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாகுது. இது மாதிரி நிறைய உடல்நல பிரச்சனைகள், உடல்நல சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு. இதுல முக்கியமா நாம இன்னைக்கு பார்க்க போறது நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் அப்படிங்கிற சுகர். ஓகேங்களா? சுகர்ங்கிறது என்ன? ஆக்சுவலா நம்ம நோய்னு சொல்றோம். இது ஒரு அபிஷியல் டேர்ம் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு குறைபாடுன்னு தான் சொல்லணும், நோய்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு 54 விதமான நோய்களுக்கு குணமாயிடும் அப்படின்ட்டு ஒரு கேரண்டி கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம மெடிக்கல் இண்டஸ்ட்ரி சொல்றாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, முக்கியமான காரணம், மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில அதுக்கான சொல்யூஷன் கிடையாது. சொரியாசிஸ் தீர்க்கவே முடியாது. சர்க்கரை நோய் குணப்படுத்தவே முடியாது. இதுதான் நம்முடைய மருத்துவ உலகத்தின் பார்வை. ஆனா நம்ம வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மருத்துவம் என்ன? மருத்துவம், சிறந்த மருத்துவங்கிறது நோய் நாடி. அது என்ன பிரச்சனைன்னு பார்த்து, நோய் முதல் நாடி, அதற்கான காரணம் என்னன்னு பார்த்து, அது தணிக்கும் வாய் நாடி, அது எப்படி சரியாகுங்கிறத ஆராய்ந்து அறிந்து அது உடம்புக்கு பொருந்துற மாதிரி செய்யணும். அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப ஒரு நோய் இருக்கு, ஆனா குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு இண்டஸ்ட்ரி சொல்லுதுன்னா,
ஏன் எல்லாரும் அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க? இது ஒரு பெரிய கேள்வி. அதுல சர்க்கரை நோய் குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு இவ்வளவு மாத்திரை, இவ்வளவு மருந்து, இவ்வளவு இன்ஜெக்ஷன், இவ்வளவு ட்ரீட்மெண்ட் எல்லாம்? அப்ப நாம ஒரு யூட்டர்ன் எடுத்து நம்ம பழைய வாழ்க்கை முறைக்கு போறதுக்கான ஒரு நேரம் வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். இயற்கையான வழியில நாம போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ரிவர்சல் இன்னைக்கு நிறைய பேர் வந்து நேச்சுரோபதியில ரிவர்சல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நிரூபிச்சிட்டு இருக்காங்க. இருந்ததுனாலும் இந்த குறிப்பிட்ட விஷயத்த அரசாங்கம் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. நீங்களே பார்த்திருப்பீங்க, கோவிட் டயத்துல சித்த மருத்துவருக்கு எதிர்ப்பு வந்தது. ஆனா சித்த மருத்துவத்துல 0 டெத் ரேட். என்னங்க, ஒருத்தர் கூட சித்த மருத்துவமனையில 0 டெத் ரேட். ஆனா ஹாஸ்பிட்டல்லாம் எத்தனை டெத் ஆச்சு? வீட்டில இருந்து போனவங்க வீட்டுக்கு வராம, பெற்றவர்கள் முகத்தை கூட பார்க்க முடியாம, கடைசி ஈமச்சடங்குகள் கூட செய்ய முடியாம நிறைய பேரை அனுப்பி வச்சதெல்லாம் பார்த்தோம். ஆனாலும் நம்ம மக்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, மருந்து, மாத்திரை, டாக்டர். இன்னைக்கு நான் சொல்றேன், டாக்டருக்கு பிக் சல்யூட். இன்னைக்கு டாக்டர்களோட வாழ்நாள் காலம் அப்படிங்கிறது நம்மளோட சராசரி ஆயுட்காலத்தை விட கம்மி. நமக்கெல்லாம் 69ல இருந்து 72 வயசு. டாக்டர்கள்லாம் 59 வயசு தான் இன்னைக்கு மருத்துவர்களுக்கு. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரெஸ், அவ்வளவு ப்ரெஷர். அவங்க கொடுக்குற மருந்துகள் வந்து அவங்களும் சில சமயம் சாப்பிடுறாங்கல்ல. அது மாதிரி உலகத்திலேயே அதிக 3வது இறப்பை கொடுக்கிற ஒரு விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா மருந்து, மாத்திரைகள் தான். ஹார்ட் அட்டாக், கேன்சர் இதெல்லாம் தவிர 3வது காரணம் இருக்கிறது மருந்துகளால் வரக்கூடிய பக்க விளைவுகள், மருந்துகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறதுனாலேயே வரக்கூடிய பிரச்சனைகள். அப்ப இந்த டயபிட்டிஸ்னா என்ன அப்படின்னு ஒரு புரிதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நாம வந்து அதை கண்ட்ரோல் பண்றது, அதை மேனேஜ் பண்றது ஈஸியா இருக்கும். இன்னைக்கு சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு எடுத்த உடனே ஒரு பைக்கை கொடுத்தா கஷ்டமா இருக்கும். ஒரு ஸ்கூட்டியை கொடுத்தா ஓட்டிடுவாங்க. ஸ்கூட்டி ஓட்டுறவங்களுக்கு ஒரு பைக்கை கொடுத்தா ஓரளவு ஈஸியா இருக்கும். கார் ஓட்டுறது கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க கார் ஓட்டிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல்ல இருக்கிற கார் எல்லாம் அடுத்தடுத்து ஓட்டுவீங்க. எடுத்த உடனே ஒரு சைக்கிள் ஓட்ட தெரிந்த நபர்களுக்கு ஒரு ஃபெராரி காரை கொடுத்தா ஓட்ட தெரியாது. அப்ப என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்தையும் எவ்வளவு கூட நம்ம கத்துக்கிறோமோ, எவ்வளவு கூட அதை பத்தின நாலேஜ் எடுத்துக்கிறோமோ, எவ்வளவு கூட நம்ம அனுபவங்களை அதிகப்படுத்திக்கிறோமோ, நம்ம எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றதுங்கிறது ஈஸியா இருக்கும். இன்னைக்கு சுகரையும் எவ்வளவு அழகா நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். டைப் 1, டைப் 2 அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கான காரணங்கள் இன்சுலின் பற்றாக்குறை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், கணையத்தோட பணி சரியா செய்யாம இருக்கிறது, இதே மாதிரி சில விஷயங்கள். கட்டுப்படுத்தப்படாத நீரிழிவுனால இந்த சுகர்னால என்ன பாதிப்பு வருதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகும். எதுக்காக நாம இதை கத்துக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சுகர் வந்ததுன்னா எல்லாருமே சொல்லுவோம். அது கூட வரும்போதே நம்ம பத்திரிகை கல்யாணத்துக்கு வைக்கும்போது இஷ்டமித்திர பந்துக்களுடன் வருகை தரவும், அதாவது உங்க சொந்தக்காரங்க, நண்பர்கள் எல்லாரோடையும் எங்க ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி சுகர் வந்தா அது கூடவே அதோட மாமன், மச்சான், சொந்தக்காரன், பங்காளி, கூட படிச்சவன், கூட வேலை செய்யறவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் அழைச்சிட்டு வந்தோம். அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹார்ட் பிரச்சனைகள், ரத்த நாளங்கள் சேதம் அடைதல். அதனால என்ன நடக்கும்னா பக்கவாதமும் மாரடைப்பு வரும். நரம்புகள் சேதமடையும். அதனால என்னன்னா கை காலில் வலி, உணர்வு, அதாவது டச் பண்ண கூட சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு கூச்சமா இருக்கும். அடுத்தது சிறுநீரக பாதிப்பு, சில பேருக்கு டயாலிசிஸ் வரைக்கும் போறதெல்லாம் பார்த்துருக்கோம். அது மாதிரி கண் பாதிப்பு, கண்ணுக்குள்ள ரத்தங்கள் போகக்கூடிய நாளங்கள், இந்த மாதிரி அதுக்குள்ள இருக்கிற நரம்புகள் பாதிக்கப்படலாம். காலில் ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த உணர்வு இல்லாதனால காலில் ஏதாவது பட்டுது, புண்ணாச்சு அப்படின்னா அது அப்படியே திருப்பி திருப்பி அந்த புண்ணு பெருசாகும். காலை எடுக்கிற எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் பொதுவானது. ரத்த நாள அடைப்பு, ஆக்சிஜன் செல்களுக்கு போகிறது, கொழுப்பு ஒவ்வொரு இடத்துல படியுது, மாரடைப்பு வருது, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ரத்த பரிசோதனை நாம எல்லாருமே பார்த்துக்கணும், கண்டிப்பா பார்த்து வச்சுக்கணும். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதுக்கு வந்து ஜெனரலா HbA1c அப்படிங்கிற சோதனையோட சேர்த்து சும்மா இந்த விரல்ல பிரிண்ட் பண்ண அந்த சிஸ்டம் பார்க்கக்கூடாது. இங்க இருந்து ரத்தம் எடுத்து பார்ப்பாங்கல்ல, ரத்த நாளத்திலிருந்து எடுத்து, அந்த முறைப்படி நாம ரத்த சர்க்கரையை செக் பண்ணணும். ஏன்னா நீங்க 5 விரல் 10 விரலையும் நீங்க எடுத்தீங்கன்னா 10 விதமான வேற வேற ரீடிங் காமிக்கும். அப்ப சரியான அளவுகோல் என்ன அப்படின்னா உங்க ரத்த நாளத்திலிருந்து டைரக்டா எடுக்கணும். அது தவிர ரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால், இது 3மே பார்த்துக்கணும். இதுல ஆக்சுவலா ஒண்ணு சொல்லுவாங்க, பிளட் சுகர், பிளட் பிரஷர், இந்த கொலஸ்ட்ரால், இதெல்லாம் இந்த 250, அதாவது ரெண்டையும் சேர்த்து பிளட் சுகர், பிளட் பிரஷர் 120, 80 சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது எல்லாமே 250 தாண்டக்கூடாது
அப்படிம்பாங்க. ஆக்சுவலி 250ங்கிறது ஒரு நார்மல் லெவல். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், 100, 120 அப்படின்ட்டு கம்மி பண்ணிட்டு வந்துட்டோம். 140. ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம மருத்துவ உலகம்னு சொல்றதை விட ஃபார்மா இண்டஸ்ட்ரி நம்மள நிறைய ப்ரெஷர்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அவரேஜா 200 நல்ல சர்க்கரை, 200 சர்க்கரையோட சரியான அளவுன்னு இருந்தது. அப்புறம் 180 ஆக்கினாங்க, 120 ஆக்கினாங்க, 140 ஆக்கினாங்க. இதே மாதிரி கம்மி பண்ணிட்டே வந்து நிறைய பேரை இந்த சர்க்கரை நோயாளிகள் வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. இதை பத்தி நம்ம இன்னொரு முறை பார்ப்போம். இப்ப சிறுநீரகம் எப்படின்னா, உங்க ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை மட்டும் இல்ல, கழிவுகள் எல்லாத்தையும் சரி பண்ணணும், புரதத்தெல்லாம் பாதுகாக்கணும். டயபிட்டிஸ்ல என்ன ஆகும்னா சிறுநீரகம் பாதிப்படையும், சிறுநீரக செயலிழப்பு வரலாம். சிறுநீரக நோயாளிகளோட பாதிப்பு சர்க்கரை நோயால அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது கண் சிக்கல்கள், கண்ணுக்கான பிரச்சனைகள் நிறைய வருது. கிளர்கோமா, கண்ணுல பிரஷர் அதிகமாகிறது. அதே மாதிரி கண்ணுக்கு போக வேண்டிய ரத்த நாளங்கள்ல பாதிப்பு வருது, நரம்புகள் சேதம் அடையுது. இதனால பார்வை இழப்பு அதிகமாகுதுங்கிறாங்க. கேட்ராக்ட் அதிகமாகிறதுக்கும் உங்களுக்கு இந்த ரத்த சர்க்கரையோட அளவு காரணமா இருக்கு. அதே மாதிரி நரம்புகள்ல எல்லா நரம்பு மண்டலத்திலையும் பிரச்சனைகள் வருது. இதை வந்து ஒரு சிம்பிளான இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், இதனால இதெல்லாம் வருது அப்படின்ட்டு. அது மாதிரி கால்ல பிரச்சனைகள், தோல்ல பிரச்சனைகள் இதெல்லாமும் வருது. கடின பகுதியா மாறிடுது. சில சமயம் வந்து சிறப்பு காலணிகள் தேவைப்படுது. காலில் ஏதாவது குத்தினாலும் உணர்வு இல்லாம போயிடுது. புண்கள் ஏதாவது வந்ததுன்னா அது சீக்கிரமா ஆறாம, ரத்த ஓட்டம் இல்லாம அங்க ஆக்சிஜன் பற்றாக்குறை காரணமாக புண்கள் அதிகமாகுது, அந்த இடம் செயலிழந்து போகுது. அதனால கால் விரல்கள், அப்புறம் கால் பாதம், அப்புறம் காலி எடுக்கிற மாதிரி சூழ்நிலை எல்லாமும் வருது. அதே மாதிரி கொப்பளங்கள் சில பேருக்கு வருது, ஸ்கின்ல நிறைய பிரச்சனைகள் வருது. நோய் எதிர்ப்பு சரியா இல்லாததுனால, நோய் எதிர்ப்பு மண்டலம் சரியா இல்லாததுனால பாக்டீரியா, பூஞ்சைகள், தொற்றுகள்னால நிறைய பிரச்சனைகள் வருது. அரிப்பு வருது, எடை குறைவது, எடை குறைகிறது. நாம நினைச்சு பார்க்காத அளவு எடை குறைப்பு, இதுக்கெல்லாமும் காரணம். அது மாதிரி நம்ம ரத்த குழாய்களோட தமனிகள் அது தடிமனாகும் காரணமும் இந்த சுகர்னால வருது. நிறைய கொப்பளங்கள். இந்த மாதிரி டிஜிட்டல் ஸ்க்ளரோசிஸ், ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து ஒரு தடிப்பா இருக்கும். அதே மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அது வந்ததுன்னா இதே மாதிரி அகந்தோசிஸ் நிக்கன்ஸ், இதே மாதிரி வாயில நுழையாத வார்த்தைகள் எல்லாமும் பேர் வச்சு கொண்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி ஜெரிமான மண்டலம் பாதிப்பு, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் நிறைய, டென்ஷன் நிறைய, தூக்கம் சரியில்லாம இருக்கிறது, நைட்ல அடிக்கடி யூரினேஷன் வருது. இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் சுகர்னால வருது. இப்ப சுகர் அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, நாம இதை எப்படி தடுத்துக்கலாம், எப்படி நம்ம காத்துக்கலாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். நம்ம உணவுக்கு, நம்ம உடலுக்கு தேவையான எனர்ஜி கொடுக்கக்கூடியது நம்ம சாப்பிடுற சாப்பாடு. அந்த சாப்பாடுல இருந்து தான் உங்க இதயம் இயங்குறதுக்கு, உங்க மூளை செயல்படுறதுக்கு, உங்க லிவர் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, நீங்க இப்படி நடந்து வரதுக்கு, இந்த மொபைல் பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சக்தி தேவைப்படுது இல்ல. அந்த சக்தியை கொடுக்கக்கூடியது உங்க உணவுல இருக்கிற மாவுச்சத்து. புரதச்சத்துங்கிறது சக்தியையும் கொடுக்கும், அதே சமயத்துல உடம்புல ரிப்பேரிங் ஒர்க் நிறைய பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். கொழுப்பு சத்து அப்படிங்கிறது நேரடியா நாம சக்தியா மாறும். கொழுப்பு சத்தையும் புரதச்சத்தையும் உடம்பு ஸ்டோர் பண்ணாது, எல்லாத்தையும் உடனே யூஸ் பண்ணிடும். ஆனா மாவு சத்தை தான் உடம்பு நிறைய ஸ்டோர் பண்ணி வைக்கும். என்னங்க, கொழுப்பு தானேங்க உடம்புல சேர்ந்து வெயிட் போறதெல்லாம் கொழுப்பு தானே அப்படின்னா, இந்த மாவு சத்து நீங்க தேவைக்கு அதிகமாக எடுக்கும்போது உடம்பு என்ன செய்யும், நீங்க இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்தீங்க, உங்களுக்கு செலவு இன்னைக்கு 800 ரூபாய் தான், மீதி இருக்கிற 200 ரூபாய் என்ன செய்வீங்க, உள்ள கொண்டு போய் பீரோல பத்திரமா வைப்பீங்க. டெய்லி இதே மாதிரி 200 ரூபாய் வந்ததுன்னு என்ன செய்வீங்க, அதை ஒரு நாள் எடுத்து 2000 ரூபாய் நோட்டை எடுத்து வச்சு வைப்பீங்கல்ல. அது மாதிரி உடம்பு தேவைக்கு அதிகமா குளுக்கோஸ் தேவைக்கு அதிகமா வந்ததுன்னா அதை சேர்த்து வைக்கும், கிளைகோஜன் மாத்தி அதை அடிபோஸ் டிஷ்யூஸ்ல ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி சேர்த்து வைக்கும். இது எப்பயாவது எமர்ஜென்சின்னா நீங்க சாப்பிடாமலே இருந்தா கூட அது எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இங்க என்ன பிரச்சனைனா அது சேவிங்ஸ் பேங்க். ஆனா சில சமயம் உங்க ரத்தத்துல பார்க்கும்போது சுகர் இருக்கும். இதை நீங்க சாப்பிடும்போது நல்ல சர்க்கரையா இருந்ததுன்னா உடம்பு செலவு பண்ணிக்கும், மீதி எடுத்து சேர்த்து வைக்கும். இப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம உடம்புல டைப் 1 டயபெட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அங்க இன்சுலின்ங்கிறது இல்லாத விஷயம். இந்த இன்சுலினை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, உணவு, அந்த உணவுல இருக்கிற கார்போஹைட்ரேட்டை குளுக்கோஸா மாத்தி செல்லுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். ஒவ்வொரு செல்லுலையும் மைட்டோகாண்ட்ரியான்னு அடுப்பு இருக்கு, அது எரிஞ்சு ஏடிபின்னு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி அதுதான் ஆற்றல் நமக்கு கொடுக்குது. அப்ப அந்த கொண்டு போய் சேர்க்கிற வேலை ஒண்ணு இருக்குல்ல, அந்த சேர்க்கிற வேலையில இன்சுலின் முக்கிய பங்காற்றுது. எப்படின்னா, எடுத்துட்டு போகும், பாடி வந்து பிளட்ல சுகரை எடுத்துட்டு போகும், பிளட்ல தான் டிரான்ஸ்போர்டேஷன். எடுத்துட்டு போகும்போது
செல்லுக்கு போகும். அங்க இன்சுலின் ரெடியா இருக்கும். எப்படின்னா கதவை திறந்து விடுறதுக்கு பெட்ரோல் பங்க்ல கார்ல ஒரு மூடி இருக்கும். அந்த மூடியை திறந்தா உள்ள பெட்ரோல் போடுவாங்க, கரெக்டா? அதே மாதிரி அந்த மூடியை திறந்து விடுற மாதிரி வேலையை இன்சுலின் செய்யும். இன்சுலினுக்கு நல்லா தெரியும் இது பெட்ரோல் வண்டி, பெட்ரோல் வண்டியில டீசல் போட்டா பெட்ரோல் அந்த வண்டி ஸ்பாயில் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி. நீங்க சாப்பிடும்போது அந்த சாப்பிட்ற உணவு ஜெரிமானம் சரியா ஆகலைன்னா, என்ன நீங்க சரியா மென்னு சாப்பிடல, எச்சிலோட உமிழ்நீரோட கலந்து வரல அப்படின்னா சரியா ஜெரிமானம் ஆகாது. அது மாதிரி நீங்க அவசரமா சாப்பிட்றீங்க, கடிக்காம அப்படியே முழுங்குறீங்க, உள்ள வயத்துல போய் சரியா உடையல, அந்த கரெக்டான கார்போஹைட்ரேட் அந்த மூலக்கூறுகள் பிரியாம இருக்கு அப்படின்னா அது நல்ல சர்க்கரையா ஒரு குவாலிட்டியான குளுக்கோஸா இல்லாம ரத்தத்துல வரும். ரத்தத்துல வரும்போது எவ்வளவு குளுக்கோஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்சுலினை உருவாக்கிடும். இன்சுலின் உருவாக்கி செல்லுக்குள்ள போகும்போது திறந்து வர்றதுக்கு அங்க இன்சுலின் ரெடியா இருக்கும். இது எண்ணெயில தண்ணி ஊத்த முடியுமா? முடியாது இல்லையா? கலக்காது ஒன்னோட ஒண்ணு. அப்ப வீணா போகும். செல்லுல எப்படி பெட்ரோலுக்கு பதிலா டீசல் போட்டா வண்டி இன்ஜின் வீணா போயிடுமோ, அது மாதிரி செல்லுல சரியான சர்க்கரை போடலைன்னா அது வீணா போயிடும். இது திறந்து விடாது. அப்ப என்ன செய்யும்? உடம்புலயே சுத்திட்டு இருக்கும். டைப் 1 டயபெட்டிக்ஸ்ங்கிறது இந்த இன்சுலினே இல்லாத தன்மை. நீங்க நல்லா சாப்பிட்டாலும் குறிப்பா குழந்தைகளுக்கு வரும் பிறவி கோளாறா தான் இருக்கும் டைப் 1 டயபெட்டிஸ்ங்கிறது. அது ரத்தத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். திறந்து விடுறதுக்கு இன்சுலின் இருக்காது. அப்ப ரத்தத்திலேயே இருக்கும். உடம்புக்கு தேவையான எனர்ஜி இருக்காது. அப்ப இன்சுலின் வெளியில இருந்து உள்ள அனுப்பிச்சா மட்டும்தான் சாத்தியம். அப்ப இன்சுலின் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் இன்சுலின் ஊசி போறதெல்லாம் பார்த்துக்கோம். அது டைப் 1. ரெண்டாவதுல வர சர்க்கரை நல்லதா இல்ல, நான் உன்னெல்லாம் உள்ள விட மாட்டேன்ப்பா, நீ இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சோம். அப்ப என்ன செய்யும்? அது ரத்தத்திலே இருக்கும். சுத்திட்டு நீங்க எப்ப பார்த்தாலும் 300, 350, 400 அப்படின்னு காமிக்கும். உடனே கிட்னி என்ன செய்யும்? இது தேவையில்லாதப்பா, இதெல்லாம் வெள்ளத்தள்ளு அதுக்கு வேலை ஜாஸ்தி. நிறைய கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி யூரின்ல போகும். உங்களுக்கு என்ன அடிக்கடி யூரினேஷன் வரும். அப்ப முதல் விஷயம் என்னன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை நல்ல சாப்பாடா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும், நல்ல ஜெரிக்கிற மாதிரி சாப்பிடணும். எப்படிங்க? நல்லா மென்னு கூழாக்கி சாப்பிட்டீங்கன்னா நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஒத்துக்குமோ அந்த சாப்பாடை சாப்பிடணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஆப்பிள் பாக்குறீங்க, ஆப்பிள் சாப்பிடலாம்னு எடுக்கிறீங்க, கையில எடுத்த உடனே நம்ம உடம்பு ஏற்கனவே ஆப்பிள் சாப்பிட்டுருக்கா தெரியும். இதுல எவ்வளவு மாவு சத்து இருக்கு, இது என்னப்பா ஒரு 70 கிராம் இருக்கும், 80 கிராம் இருக்கும், இதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது உடம்புல எல்லாம் அலர்ட்டா வச்சிடும். நீங்க என்ன செய்வீங்க? கடிச்சு சாப்பிடுவீங்க. கடிச்ச உடனே உங்க உறுப்புகள், உள்ள இருக்கிற உறுப்புகள்லாம் சிக்னல் கொடுக்கும். அப்பா ஆப்பிள் வருதுப்பா, நல்லா ஸ்வீட்டா வருது, அது ஜெரிக்கிறதுக்கு உண்டான என்சைம்ஸை ரெடி பண்ணு, அதுக்கு உண்டான இன்சுலினை ரெடி பண்ணு அப்படின்னு உடனே லிவர் உடனே சொல்லும். விஜய் மாதிரி துப்பாக்கி படத்துல சொல்றல, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்ட்டு உடனே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடும். இங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, இந்த சிக்னல்லாம் இருக்குல்லங்க, இந்த சிக்னல்லாம் நீங்க கட் பண்ணிடுறீங்க. எப்படி? மொபைல்ல பாக்குறீங்க, டிவியை பாக்குறீங்க, அப்பதான் டிவியில வந்து ஒரு ஆக்ஷன் பிலிம் ஓடும், ஒரு டக் 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 சுட்டிட்டு போற ஒருத்தர் வில்லனை. இப்ப கார்டிசால் சுரக்கும் அந்த டயத்துல. நீங்களும் வந்து அந்த சூழ்நிலையில இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணும். கார்டிசால்ங்கிறது வந்து உங்களை காப்பாத்துறதுக்கு, ஆபத்திலிருந்து காப்பாத்துறதுக்கான ஒரு நல்ல ஹார்மோன். தேவையான நேரத்துல ஒண்ணு பிரச்சனை வரும்போது உங்களை தப்பிக்க வைக்க, ஓட வைக்கும், இல்ல எதிர்த்து நின்று சண்டை போட வைக்கும். ரெண்டுமே தேவையான விஷயம் அந்த கார்டிசால் சுரக்கும். இதே மாதிரி விஷயம் நீங்க பார்க்கும்போது என்ன நடக்கும்? கார்டிசால் சுரக்கும், இந்த இன்சுலின்லாம் ஆகும். அப்ப நீங்க சாப்பிட்டா என்னதான் நல்லபடியா சாப்பிட்டாலும் ரத்தத்திலேயே அது சுத்திட்டு இருக்கும். அது உடம்பு செல்லுல ஏறாது. அப்புறம் என்னப்பா டயர்டா இருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டா இருக்குப்பா, ஒரு படுத்தா தேவலாம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. இது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது, இப்ப இன்சுலின் இருக்கு, சாப்பாடும் இருக்கு, ஆனா இன்சுலின் குவாலிட்டியா இல்ல, சரியான அளவுல இல்ல. அப்ப என்ன ஆகும்? செல்கள் எல்லாம் எனக்கு கொடுப்பா, எனக்கு கொடுப்பா, எனக்கு கொடுப்பா, எனக்கு கொஞ்சம் கூட, எனக்கு கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொல்லும். 1,00,000 பேருக்கு கொண்டு போய் கொடுக்கணும், ஆனா 10 பேர் தான் இருக்காங்க. என்ன செய்யும்? அப்ப செல்கள்லாம் பசியோட இருக்கும், இது கொண்டு போய் சேர்க்க முடியாத இருக்கும். தின் அவுட் சைட், ஃபேட் இன்சைடுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பாக்குறதுக்கு ஒல்லியா இருப்பாங்க, ஆனா ரத்த நாளங்கள்லாம் அடைப்புகள் ஏற்பட்டு உள்ள இருக்கிற இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியா இருக்கும், அழற்சி ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி சூழ்நிலையில இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இதுவும் உடம்புக்கு சரியான விஷயம் கிடையாது. நம்ம முன்னாடி சொன்னதுதான், இந்த ஆப்பிள் சிக்னல் வரணும், அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரெடியா அலர்ட்டா மார்ச் ஃபாஸ்ட் 1 2 3 4 லெஃப்ட் ரைட் அப்படின்னு கிளம்பணும். அப்படி இல்லாம சிக்னலிங் சிஸ்டம் சரியா இல்லைன்னா, அதாவது மெட்டபாலிக் சிஸ்டம், மெட்டபாலிக் ரேட் சரியா இல்லை,
இந்த ஜீரண மண்டலம் சரியா வேலை செய்யாது. இதே மாதிரி இருந்ததுனால போர் கோஆர்டினேஷன், ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கணையம் தேவையான அளவு சுரக்கணும், அதை செல்கள் தேவையான அளவு ரிசர்வ் பண்ணிக்கணும். இது எல்லாமே உள்ளுக்குள்ள ஒன்றோட ஒன்று நடக்கிற விஷயம். இப்ப ட்ரெயின் போகுதுன்னு வச்சுங்க, ட்ரெயின் ஓட்டுறது ஒருத்தர் தான், கார்டு ஒருத்தர் இருப்பாரு, அங்க சிக்னல் ஒவ்வொரு இடத்துலையும் போடணும், அதுக்கு கேட் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் மூடி திறந்து எல்லாம் பண்ணணும், நடுப்புற குறுக்க வண்டி வராம பாத்துக்கிறதுக்கு. இதே மாதிரி நம்ம உடம்புல ஒரு சிஸ்டமேட்டிக்கா சேர்ந்து ஒரு விஷயம் பண்றாங்க. இந்த உணவு ஜெரிமானம்ங்கிறது கட் ஹெல்த்பாங்க, வாயிலேருந்து ஆசன வாய் வரைக்கும் இந்த சிஸ்டம் ஒரே சிஸ்டம். மூளைக்கு அடுத்தபடியா ரொம்ப பிரம்மாண்டமா அதுக்கே ஒரு செல்ஃப் இது இருக்கும். நிறைய மைக்ரோப்ஸ்னு பயத்துல இருக்கு. உங்க உடம்புல இருக்கிற செல்களை போல 10 மடங்கு அந்த மைக்ரோப்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதுதான் இந்த ஜெரிமானத்தை எல்லாம் சரியா பண்ணி சிக்னல் ப்ராசஸ் பண்ணி பண்ற விஷயம். ஆனா நீங்க பூச்சி மருந்து நிறைய ஆரம்பத்துல ஒரு வீடியோ போட்டிருந்ததுக்காக தான் பூச்சி மருந்துகளால வரக்கூடிய பாதிப்புகள். நம்ம சிஸ்டம் கூட பாருங்க, பூச்சி மருந்து மருந்து மருந்துன்னு சொல்லி அது ஒரு மருந்தா மைண்ட் செட் வச்சுட்டாங்க. பூச்சிகளுக்கான விஷம் அது 1% பூச்சிகளையும் 99% அது சாப்பிட்ற மனுஷங்களையும் பாதிக்குது. அப்ப இந்த சிக்னலிங் சிஸ்டம் பாதிக்குது. அந்த மைக்ரோப் சரியா இல்லை அப்படின்னா ஜீரண மண்டலம், முழு ஜீரண மண்டலம் சரியா ஒர்க் ஆகல. இப்ப ஒண்ணு இன்சுலின் இல்லை, இல்ல அந்த இன்சுலின் சரியா வேலை செய்யல, இல்ல இந்த சிக்னலிங் சிஸ்டம் ப்ராப்ளமா இருக்கு. இதுதான் மேஜர் ரீசன். இப்ப சுகர்ங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிய வச்சா உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப 300 mg அப்படின்ட்டு குளுக்கோமீட்டர்ல காமிக்குது. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்க உடம்புல ஒரு 5 லிட்டர் ரத்தம் இருக்கிறதா வச்சுக்கோம். 100 mg அப்படிங்கிறது நார்மல் லெவல். 300 mg அதிகமா இருக்குன்னா உங்க உடம்புல 5 லிட்டர் இருக்கு. இது 1 லிட்டர், இது 1 லிட்டர், இது 2வது லிட்டர், இது 3வது லிட்டர், இது 4வது லிட்டர், இது 5 லிட்டர். இதே மாதிரி 5 லிட்டர் ரத்தம் உங்க உடம்புல இருக்குன்னு வச்சுக்கோம். 300 mg என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த 1 லிட்டர்ல 3 கிராம் ரத்தம், 3 கிராம் குளுக்கோஸ் இருக்கிறதா அர்த்தம். 1 லிட்டர் ரத்தத்துல 3 கிராம் குளுக்கோஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு 300 mg இருக்குன்னு அர்த்தம். இப்போ 1 mg உடம்புக்கு வேணும், எடுத்தாச்சு. மீதி 2 mg என்ன செய்யும்? ரத்தத்திலேயே சுத்திட்டு இருக்கும். இந்த உடம்போட டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஒண்ணு இருக்கு. என்னங்க? ரத்தத்துல இருக்கிற ரெட் பிளட் செல்ஸ் அது உடம்பு முழுக்க கொண்டு போய் சேர்க்கும். நம்ம உடம்புல அந்த சிஸ்டம் தெரியுமா? நேஷனல் ஹைவேஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அது மாதிரி நேஷனல் ஹைவேஸ். நம்ம உடம்புல நேஷனல் ஹைவேஸ் மாதிரி இந்த லாரியில எடுத்துக்கிட்டு நேஷனல் ஹைவேஸ் பெரிய பெரிய ரத்த குழாய், இப்ப இதயத்துக்கு பக்கத்துல இருக்கிறதெல்லாம் பெருசா இருக்கும், எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி. அடுத்தது ஸ்டேட் ஹைவேஸ் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி கொஞ்சம் உள்ளுக்குள்ள வந்ததுன்னா சின்ன சின்ன ரத்த குழாய்களா இருக்கும். இப்ப கையில எல்லாம் வரதெல்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். அடுத்தது ஊர்ல இருக்கிற ரோடெல்லாம் இருக்கும், கொஞ்சம் சின்னதா இருக்கும். அதே மாதிரி இப்ப இந்த கையில இந்த பக்கம்லாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரத்த குழாய்களா இருக்கும். ஊருக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ரோடா இருக்கும், அதே மாதிரி இருக்கு. அதை தவிர சின்ன சின்ன சந்து மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு முடியில 16ல 1 பங்கு கேபிலரிஸ் அதெல்லாம் இருக்கு. நம்ம இதயத்துக்கு பிளட் சப்ளை, ஆக்சிஜன் சப்ளை பண்ணக்கூடியதெல்லாம் இதே மாதிரி மிக நுண்ணிய ரத்த குழாய்களா இருக்கும். நம்ம உடம்புல இதே மாதிரி எல்லா இதுவும் இருக்கு. இப்ப திருப்பியும் போவோம். இப்ப இந்த பிளட்ல 200 இது எக்ஸ்ட்ரா இருக்கு, இது எடுத்துட்டு வருது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம உடம்புல ஒரு மூளை ஒன்று சொல்லும், எக்ஸ்ட்ரா இருக்கா, செல்லுக்குள்ளலாம் நீ போட முடியாது, தேவையில்லாத குப்பை. என்ன செய்யற, போகும்போது அப்படியே ரோட்ல கூட்டிட்டு போயிடு அப்படிங்க. ஃபர்ஸ்ட் இது ஹைவேல கொஞ்சம் கொஞ்சமா கூட்டும். இந்த எல்டிஎல் கொழுப்பு இருக்கு, அது ரத்த குழாயெல்லாம் அடைச்சிருக்கு அப்படின்னு கேள்விப்படுறோம்ல, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சிந்தி போகும். அடுத்தது ஸ்டேட் ஹைவேஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு போகும். அடுத்தது ஊர்ல இருக்கிற வில்லேஜ் ரோட்ஸ்ல போகும், ஒத்தையடி பாதையில கொண்டு வந்து இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போகும். இப்ப என்ன நடக்கும்னா, வழி அடைச்சிருச்சுன்னு வச்சுங்க. இந்த இடத்துல இப்ப நைட் டயத்துல இல்ல விடி காலையில எடுத்திருக்காங்க. இப்ப பாரிஸ்ல வந்து சில காசி செட்டி தெரு, நாராயண முதலி தெருனால ரொம்ப சின்ன சந்து, இதே மாதிரி சந்தா இருக்கும். இதே மாதிரி சின்ன சின்ன சந்தா இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா அப்படியே குப்பையா போட்டு வச்சிருப்பாங்க, வண்டி எல்லாம் அடைஞ்சிருக்கும், ஆள் நடக்கிறதுக்கே இடம் இருக்காது. சில சமயம் அந்த இடத்துக்கு மெட்டீரியல் எடுத்துட்டு போறதா இருந்ததுன்னா வண்டி வந்ததுன்னா போகவே போகாது, அதே மாதிரி இருக்கும். இந்த ரத்த குழாய்கள்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு போகும். அப்புறம் அடுத்தது என்ன செய்யும்னா, சரி இங்க எல்லாம் போட்டாச்சுப்பா, இங்க எல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டிஷ்யூஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் போட ஆரம்பிக்கும். அதே மாதிரி போட்டு சேர்த்து 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 வைக்கும். இப்ப நிறைய பேரு நிறைய விதமா நம்ம நோய் சொல்றோம்ல,
இதே மாதிரி சின்ன சின்ன வண்டி பெரிய வண்டி எல்லாத்தையும் கொண்டு போய் போடுற வேலை தான். உடம்புல ஃபில்டர் பண்ணது போக மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் குப்பை லாரி மாதிரி கொண்டு போய் எல்லா இடத்துலையும் போட்டு போட்டு வச்சிடும், எங்க டேமேஜ் இருக்கும் அங்க. அப்ப என்ன நடக்கும்னா அந்த கழிவுகளோட சேர்ந்து சேர்ந்து போய் அதுக்கு எந்த இடத்துல அந்த கழிவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சிடறாங்க. உடம்புல ஒரு வீக்கம் அழற்சி ஏற்பட்டுடுது, அதற்கு ITIS அப்படின்னு முடியற பேர் வச்சுட்டாங்க. இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி என்ன பேர் வச்சிருக்காங்க, ITIS ஒரு சஃபிக்ஸ ஃபிக்ஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல போய் இந்த குப்பையெல்லாம் போட்டு சேர்த்து வச்சிருக்கோ அதுக்கெல்லாம் பேர் வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 2500 இதே மாதிரி ITISன்னு முடியற நோய்கள் இருக்கு. மூட்டுகள்ல அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்து அங்க கொண்டு போய் தேவையில்லாத கழிவுகளை சேர்த்து வச்சுச்சுன்னா அது ஆர்த்ரிட்டிஸ். டெண்டன்ஸ், அதாவது காலோட கடைசியில இருக்கிற ஒரு கடினமான தசை, அந்த இடத்துக்கிட்ட போட்டதுன்னா டெண்டனிட்டிஸ். அதே மாதிரி கோலன்ல இன்ஃபர்மேஷன் உங்க குடல்ல வந்ததுன்னா கொலிட்டிஸ். அதாவது நுரையீரல் சம்பந்தமான இடங்கள்ல கொண்டு போய் வைக்கும்போது பிரான்சிட்டிஸ், மெனிஞ்சிட்டிஸ், நியூரிட்டிஸ், எண்டோகார்டிட்டிஸ், டெர்மிடைட்டிஸ். தோல்ல கொண்டு போய் வச்சுச்சுன்னா இது, செல்லுலார்ல கொண்டு போய் வச்சுன்னா செல்லுலைட்டிஸ், கண்ணுல கொண்டு போய் வச்சுன்னா கன்ஜக்டிவைட்டிஸ். இதே மாதிரி எந்தெந்த இடத்துல தைராய்டுல கொண்டு போய் வச்சுன்னா தைராய்டிட்டிஸ். இப்படி பேரு மட்டும் வச்சிருக்காங்க. சோறு ஒண்ணுதான், ஆனா பேரு வேற. அப்ப இப்ப டயபிட்டிஸ்னு வந்ததுன்னா இத்தனை பிரச்சனைகள் எல்லாருக்கும் வருது, உன்னோட ஒண்ணு சேர்ந்து சேர்ந்து வருதுன்னு சொல்றாங்க இல்லைங்க. அதுக்கு காரணம் இதுதான். காரணங்க நீங்க சரியா சாப்பிடாததுதான் ஃபர்ஸ்ட் காரணம். சரிங்க, நான் இன்னிலேருந்து சாப்பிட்றத சரி பண்ணிடுறேன், இனிமேல் கரெக்டா சாப்பிடுறேன். சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு 50 ரூல் இருக்கு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி 1/2 மணி நேரத்துக்கு தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரம் கழிச்சு வார்ம் வாட்டர் குடிக்கலாம், உட்காந்து காலை சப்பளம் கொட்டிட்டு உட்காந்து தான் சாப்பிடணும், காலை தொங்க போட்டு சாப்பிடக்கூடாது, டிவி பார்த்து சாப்பிடக்கூடாது, பேசிட்டு சாப்பிடக்கூடாது, கோபமா சாப்பிடக்கூடாது, கோபம் கொட்டிட்டு சாப்பிடக்கூடாது, நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு சாப்பிடக்கூடாது, கவனம் சாப்பாடுல வச்சுட்டு சாப்பிடணும், சாப்பாட்டுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடணும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ஒரு அற்புதமான இயந்திரம். அந்த இயந்திரம் மேட் ஆஃப் கல்லோ சுண்ணாம்போ சிமெண்டோ கிடையாது. சாப்பிட்ற சாப்பாடுல தான் அந்த உடம்பு ஆகி இருக்கு. அப்ப அந்த சாப்பாட்டுக்கு நம்ம நன்றி சொல்லி ஒரு முறைப்படி சாப்பிடணும். ஒரு 32 ட்ரிப் நீங்க சூ பண்ணி சாப்பாடை அருந்தணும், தண்ணீரை சாப்பிடணும். அப்ப தண்ணீரை சிப்பு சிப்பா குடிக்கணும். இத நம்ம உணவை அருந்தணும். உணவு அருந்துறதுன்னு தான் சொல்லுவாங்க. அருந்துறது என்னன்னு குடிக்கிறது, உணவு அருந்துதல்னு தான் சொல்லுவாங்க. தமிழ்ல அற்புதமான வார்த்தை. உணவு அருந்துறதுன்னா குடிக்கணும். அப்ப மென்னு ஜூஸா தான் குடிக்கணும். அப்படி குடிச்சிங்கன்னா உடம்புல இருக்கிற கிட்டத்தட்ட 37 ட்ரில்லியன்ல இருந்து 70 ட்ரில்லியன் வரைக்கும் செல் இருக்கு, 78 உறுப்புகள் இருக்கு, 206க்கும் மேற்பட்ட எலும்புகள் இருக்கு, இத்தனை விதமான உறுப்புகள் இருக்கு. இது எல்லாம் சில அமைப்பா உருவாகி சில செயல்களை செய்யுது. அப்ப உங்க டிஷ்யூஸ், பாடி மேட் ஆஃப் ஆர்கன்ஸ், ஆர்கன்ஸ் மேட் ஆஃப் டிஷ்யூஸ், டிஷ்யூஸ் மேட் ஆஃப் செல்ஸ். அந்த செல்லையும் மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு விஷயம் இருக்கு, ஆற்றலை உருவாக்கக்கூடிய, ஏடிபியை உருவாக்கக்கூடிய பவர் ஹவுஸ். இந்த மைட்டோகாண்ட்ரியா நல்லா இருந்ததுன்னா உடம்பு முழுக்க நல்லா இருக்கும். இந்த மைட்டோகாண்ட்ரியா லெவல்ல இருக்கிற கழிவுகளை மைட்டோகாண்ட்ரியால செல்லுல, இப்ப இதயத்துல இருக்கிற ஒரு செல்லுங்கிறதே ரொம்ப சின்ன உறுப்பு, சின்ன விஷயம் தெரியுங்களா. அந்த இதயத்துல ஒரு செல்லுக்கு கிட்டத்தட்ட 5000 மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. ஏன்னா அவ்வளவு பவர் வேணும். இதயம் துடிச்சிட்டே இருக்கும். நீங்க ஓடினா இன்னும் வேகமா ஓடிக்கணும். அந்த அளவுக்கு பவர் அதுக்கு கொடுங்க. மூளையிலையும் நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருக்கு. நம்ம மூளைக்கு நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல 25% எனர்ஜியும் 25% சுவாசிக்கிற காத்துல இருக்கிற ஆக்சிஜனும் மூளைக்கு தேவைப்படும், நீங்க தூங்கிட்டு இருந்தாலும். அப்ப இந்த விஷயம் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா உங்க உடம்புல இருக்கிற எல்லா அமைப்பும் நல்லா இருக்கணும். எல்லா அமைப்பும் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த குப்பை தொட்டியில குப்பை வண்டியெல்லாம் போகும்போது உங்களுக்கு என்ன நடக்குதுங்க, போகும்போது சிந்திட்டே போகுது இல்ல, அதே மாதிரி நம்ம உடம்புல எல்லாம் சிந்திட்டே போச்சு, குப்பை சேர்ந்துட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும், உடம்பே குப்பை லாரி ஆயிடும். இப்ப பாகிஸ்தானோட ராணுவ தளபதி பாகிஸ்தானாட்ட எங்களுக்கு குப்பை லாரின்னு பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்ம உடம்பும் குப்பை வண்டியா ஆயிடும். அதே மாதிரிதான் நிறைய பேர் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் இத்தனை ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கான காரணம். அப்ப ரொம்ப சிம்பிளா பேர் தான் 2500 பேர் இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு விஷயம், நம்ம உடம்புல கழிவு நீக்கம் அப்படிங்கிறது சரியா இல்லாம இருக்குது. இந்த கழிவு நீக்கத்துக்கு ஒரு சரியான ஒரு விஷயத்த நம்ம கையில எடுத்துட்டோம் அப்படின்னா நாம ஆரோக்கியமா இருக்க முடியும்.
நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, 2 விஷயம் ரொம்ப நம்ம தாத்தா பாட்டி காலத்துல ரொம்ப சீரியஸா 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒண்ணு வாரத்துக்கு 2 ட்ரிப் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. இன்னொன்னு மாதம் ஒரு முறை பேதிக்கு கொடுப்பாங்க. விளக்கெண்ணையும் இல்ல பேதி மாத்திரை தனியா இருக்கும் அதே மாதிரி கொடுத்து கழிவுகளை நீக்கம் செய்யணும் அப்படிம்பாங்க. மலச்சிக்கலும் மனச்சிக்கலும் இல்லைன்னா ஒருத்தர் ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப கால அப்பெல்லாம் வந்து சாப்பாடு நல்லா இருந்தது. அப்ப மாதத்துக்கு ஒரு முறை இருந்தா கூட போதும். ஆக்சுவலா இப்ப இன்னொரு ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குன்னா இனிமா கொடுத்து குடலை சுத்தம் பண்ற சிஸ்டம். தொடர்ந்து 6 மாசம் இப்ப இருக்கிற கழிவுகளுக்கு தொடர்ந்து 6 மாதம் அந்த இனிமா கொடுத்து குடலை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப நேச்சுரோபதியில சில சிஸ்டம் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு ப்ராடக்ட் உங்க முன்னாடி கொண்டு வரோம். இந்த ப்ராடக்ட் என்னன்னா பாரம்பரிய மருத்துவ அறிவுகள் தான் இருக்குல்ல. நம்ம பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் எல்லாம் என்ன செஞ்சாங்க, நம்ம பக்கத்துல இருக்கிற மூலிகைகள் தான் தாவரங்கள் தான் மூலிகையா. நம்ம இன்னைக்கு உணவுல என்ன சேர்த்துக்கிறோம், கறிவேப்பிலை சேர்த்துக்கிறோம், பட்டை லவங்கம் ஏலக்காய் இதே மாதிரி சில விஷயங்கள் அஞ்சரை பட்டியல இருக்கிறதே மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம்னு இருக்குங்கிறாங்க. நாம மஞ்சள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய சேர்த்துப்போம். ஆனா யூஎஸ்ல என்ன செஞ்சாங்கன்னா மஞ்சள் ஓகேப்பா, அதுல என்ன இதனால இவ்வளவு மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டு குர்குமின் ஒண்ணு இருக்கு, அந்த குர்குமின் தான் இந்த மெடிசினல் எஃபெக்ட்டுக்கு காரணமா இருக்குன்ட்டு அதுக்கு அவங்க பேட்டன்ட் வாங்கிட்டாங்க. அதே மாதிரி சில தாவரங்கள்ல இருக்கிற நுண்ணூட்ட சத்துக்கள் இல்லைன்னா மூலக்கூறுகள் அதுதான் இந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மருத்துவ குணம் வாய்ந்ததுன்ட்டு அந்த நுண்ணூட்ட சத்துக்களை மட்டும் எப்படின்னா அதோட நீர்ச்சத்து நார்ச்சத்து ஃபில்லர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பிரிச்சு ஒரு யூஎஸ்ல ஒரு டெக்னாலஜியில நம்முடைய பாரம்பரிய முறைப்படி நம்ம வீட்டுல சீனர்களும் இந்த மருத்துவத்துல ரொம்ப புலமை பெற்றவங்க ஞானம் பெற்றவங்க. நம்ம மூதாதையர் குறிப்பா தமிழர்கள் சித்த வைத்தியத்தெல்லாம் ரொம்ப அகத்தியரோட ஒரு இந்த விஷயம் நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். கேன்சர் அப்படிங்கிறதுக்கு சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா பாடியில பிஹெச் லெவல் கம்மியாகிறது தான் காரணம் அப்படின்ட்டு நம்ம சமையல் சோடா இருக்குல்லங்க, அந்த சமையல் சோடால பிஹெச் லெவல் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. அதை வச்சுட்டு சில மருத்துவ முறைகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அகத்தியரோட பரிபாடுல ஒரு விஷயம் இருக்கு, நாகவல்லியோ ஏதோ அந்த மூலிகை பேர் இல்லை, அதை குடம் போட்டு அதுல இருந்து ஒரு உப்பை உருவாக்கி அந்த உப்பு கேன்சருக்கு குணப்படுத்தும் அப்படின்னு ஒரு விஷயத்த அவரோட பாடல்ல இருக்கு. இது ஒரு பிளாக்ல படிச்சேன். அப்புறம் அதை பத்தி நிறைய படிக்கும்போது என்னன்னா பிஹெச் லெவல இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு அந்த குடம் போட்டு அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சித்த மருத்துவர்கள்லாம் அதை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. தேடி கண்டுபிடிச்சு இது என்னன்னு ஆராய்ச்சி கூடத்துல கொடுத்து கண்டுபிடிக்க அப்படின்னா என்ன சார் சமையல் சோடாவை கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டாங்க. அப்ப நம்ம மூதாதையர்களுக்கு நம்ம பாட்டம் பூட்டன் அகத்தியர்கள்லாம் அவ்வளவு மருத்துவ ஞானம் இருக்கு. அப்போ சொல்லியிருக்காங்க, அதாவது ஒரு உடம்புல பிஹெச் லெவல் அதிகமாச்சுனாலும் எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் போச்சுனாலும் கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. கேன்சர் செல்ஸ் எல்லாம் இறந்துடும். இதுதான் இப்ப இருக்கிற விஞ்ஞான அறிவு. அதை நம்ம மூதாதையர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்லையும் பாத்தீங்கன்னா அது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. இதுலயும் வந்து பிஹெச் லெவல இன்க்ரீஸ் ஆகிற சில விஷயங்கள் இருக்கு. அப்ப தொழில்நுட்பம் புதுசு, இன்கிரீடியன்ஸ் பழசு. கல்லு அந்த கல்லு மொந்தன்னு சொல்லுவாங்கல்ல, மொந்த வந்து புதுசு கல்லு பழசுங்கிற மாதிரி இது டெக்னாலஜி புதுசு. இப்ப இது அவகோடாங்கிற பழம், இதுல நிறைய சத்து இருக்கு. நான் ஒரு 10 அவகோடா சாப்பிட்டா எனக்கு தேவையான ஒமேகா 3 அப்படிங்கிற சத்து கிடைக்கும். என்னால 10 பழம் சாப்பிட முடியுமா? வாங்க முடியுமா? கஷ்டம் இல்லைங்களா? ஆனா இதுல இருக்கிற அந்த மூலக்கூறுகளை மட்டும் பிரிச்சு நான் 1 கிராம மாத்திட்டேன்னு வச்சுங்க, 10 கிலோ பழத்தை 1 கிராம மாத்திட்டேன் அப்படின்னா என்னால சாப்பிட முடியுமா? அதே மாதிரி ஒரு நானோ டெக்னாலஜியில இதுல இருக்கிற சத்துக்களை மட்டும் எடுத்து கொடுக்குற விஷயம். இது இன்னும் ரொம்ப சுலபமா சொல்லணும்னா அந்த காலத்துல ஒரு படம் பார்க்கணும்னா 2 கேசட் பிளேயர், வீடியோ கேசட் பிளேயர் இவ்வளவு பெருசுக்கு இருக்கும். கேசட் பிளேயர் பார்த்துருப்பீங்க. 2 கேசட் பிளேயர்ல ஒரு டிவி கேசட் பிளேயர் டெக் எல்லாம் வாடகைக்கு எடுத்துட்டு வந்து 3 படம் தொடர்ந்து பார்ப்பாங்க. ஆனா இன்னைக்கு என்ன, கேசட் வந்து சிடி ஆச்சு, சிடி டிவிடி ஆச்சு. சிடி 3 சிடி இருக்கிறது ஒரு டிவிடியில வந்தது. இன்னைக்கு 128 டிவிடியில இருக்கக்கூடியது ஒரு பென்டிரைவ்ல வந்துருது. இதே மாதிரி பென்டிரைவ், இதுல 128 ஜிபி பென்டிரைவ், இதுல 128 படம் குறைந்தபட்சம் இதுல எடுக்கும். இதுதான் அந்த நானோ டெக்னாலஜி. இதே மாதிரி ஒரு நானோ டெக்னாலஜியில உருவாக்கின ஒரு ப்ராடக்ட் தான் இது. நம்ம புராணத்துல சொல்லுவோம், தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து எடுத்த ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் அமிர்தம்ட்டு. இந்த ப்ராடக்டும் கிட்டத்தட்ட ஒரு அமிர்தம். பல ஆண்டுகளுக்கான ஆராய்ச்சிக்கு பின்னாடி பல்வேறு விஞ்ஞானிகள்
பல ஆண்டு ஆராய்ச்சிக்கு பின்னாடி ஒரு 12 விதமான தாவரங்கள் மூலிகைகளை எடுத்து ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா மெடிசின் கிடையாது. யாரும் நாங்க மெடிசின் சொல்லல, யாரும் மெடிசின் சொல்லக்கூடாது. இது துணை உணவுப் பொருள், ஃபுட் சப்ளிமெண்ட். இது FSSAI அப்படிங்கிற ஆக்ட் படி அதுல ரெஜிஸ்டர் ஆகி மேனுஃபேக்சரிங்கும் சரி, மார்க்கெட்டிங்கும் சரி, இது FSSAI சர்டிபிகேஷனோட இருக்கிற ஒரு ப்ராடக்ட். இது மருந்துக்கோ வேற ட்ரீட்மெண்ட்டுக்கோ மாற்றா கிடையாது. உங்களுக்கு சப்போர்ட் பண்றது. இப்ப நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஃபுட் சப்ளிமெண்ட். இதை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா 18 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே எடுத்துக்கலாம். 18 வயதுக்கு கீழே இருக்கிற யாராவது எடுத்துக்கலாம் அப்படின்னா தேவை இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். இதோட குறிப்பா யாருமே எடுக்கக்கூடாத சில நபர்கள் யாரு அப்படின்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தவங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மெடிகேஷன் இருக்கும், சப்ரேஷன் இருக்கும். இது உடம்புக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ட்டு கழிவுகளை நீக்கிற மாதிரி இந்த பொருள் அதை வெளியில எடுக்கக்கூடும். அதனால நாட் ரெக்கமெண்டட் ஃபார் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ரெசிபியன்ஸ். அடுத்தது கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இவங்க யாரும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைகளுக்கு அம்மாவுக்கு கொடுத்தா குழந்தைக்கும் போய் சேருங்கிறதுனால பாலூட்டும் தாய்மார்களும் கர்ப்பிணி பெண்களும் இதை எடுத்துக்க கூடாது. மற்றபடி எல்லாருமே எடுத்துக்கலாம். எடுக்கும்போது கண்டிப்பா நீங்க என்ன பிரச்சனைக்காக எடுக்கிறீங்களோ அதற்கு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கங்க. அடுத்தது என்ன அப்படின்னா இது ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறதுனால நீங்க ப்ரிவென்ஷன், நோய்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்க யார் வேணாலும் எடுத்துக்கலாம். இது 12 விதமான தாவரங்கள். தாவரங்கள்லாம் ஏன் சொல்றேன் திருப்பி திருப்பி தாவரம்னு, மனிதர்கள் ஜெனரலா ஒரு தாவர உண்ணி, அனைத்து உண்ணி கிடையாது மனிதர்கள். அப்ப தாவர உண்ணி அப்படிங்கும்போது நம்ம குடலும் பாத்தீங்கன்னா அசைவத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது இல்லை. ஆனா நம்ம மூதாதையர்கள்லாம் வேட்டையாடி அந்த ஜீன்லயே வேட்டையாடி மிருகங்களை கொண்டு தின்று வந்தவர்கள். ஆனால் மிருகங்களுக்கான இந்த மாமிச உண்ணிகளுக்கும் தாவர உண்ணிகளுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா குடல் அமைப்பு தான். நம்ம குடல் அமைப்பு, நம்ம பற்கள் அமைப்புங்கிறது தாவரங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். அப்ப தாவரங்களை சாப்பிட்றதுங்கிறது நல்ல விஷயம், கெடுதலான விஷயம் கிடையாது. இங்க 12 விதமான தாவரங்கள், மூலிகைகள் அப்படின்னு அறியப்படுற தாவரங்களை தான் நம்ம இதுல எடுத்திருக்கோம். 9 இதுல முதல்ல டிச்சிலியா காட்டிகுவா அப்படிங்கக்கூடிய ஒரு மூலிகை. இது பிரேசில்ல அடர்ந்த காடுகள்ல, அமேசானுக்கு பக்கத்துல இருக்கிற காடுகள்ல விளையக்கூடிய ஒரு மரம் வகையான தாவரம். இதுல இருக்கிற பண்புகள், அதாவது குர்குமின், மஞ்சள்ல இருக்கிற குர்குமின்கிற மாதிரி இதுல அல்கலாய்ட், காடுபா அப்படிங்கக்கூடிய அல்கலாய்ட், பிளாவனாய்ட்ஸ், குவார்செட்டின், ரூடின் அப்படிங்கிற மாதிரி சில பிளாவனாய்ட்ஸ், லிமோனாய்ட் அப்படிங்கிற மாதிரி டெர்பினாய்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நரம்பு மண்டலத்தையும் ஆக்சிஜனேற்ற எதிர்ப்பையும் மருத்துவ பண்புகளையும் கொண்டது. அங்க இந்த ஆராய்ச்சியாளர்கள் போய் பார்க்கும்போது எங்கெங்க எப்படி இருக்காங்க மக்களோட வாழ்க்கை நல்லா இருக்கிற இடத்துல எதனால நல்லா இருக்கு அப்படின்னு தேடி போகும்போது எஸ்கிமோஸ் எல்லாம் மீன் சாப்பிட்றதுனால அவங்க இதே பாதிப்பு இல்லாம இருக்கான்னு கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஜப்பான்ல ஒகினாவா அப்படிங்கிற தீவுல இருக்கிறவங்க அதிக புரதச்சத்து உள்ள உணவும் அதிகமா மீனும் சாப்பிட்றதுனால அவங்க நெடுங்காலம் வாழறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி இந்த ஆராய்ச்சியாளர்கள் இங்க சில மருத்துவ மூலிகைகள்லாம் என்ன இருக்குன்னு தேடி வரும்போது இங்க இருக்கிற பழங்குடியினரை பாக்குறாங்க. அவங்க நல்ல ஆஜான் பாகவா, ஒரு தோல்லாம் மினுமினுப்போட நல்ல வீர தீரமா பயங்கர ஆக்டிவா இருக்காங்க. காலையில ஒரு வேட்டையாட புறப்பட்டாங்கன்னா நைட் வரைக்கும் வேட்டையாடிட்டு வீட்டுக்கு வரும்போது அதே எனர்ஜியோட வராங்க. அவங்களோட பிறப்பு உறுப்பெல்லாம் பாத்தீங்கன்னா யானைகளோட உறுப்பு போல பெருசா இருக்கு. அதை வேட்டையாடும் போது பாதுகாக்கிறதுக்காக மூங்கில் குழல்களை வச்சு அதை பத்திரமா கட்டி அவங்களோட ஆடை அமைப்புல அப்படிதான் கட்டி எடுத்துட்டு போறாங்க. இவ்வளவு ஆஜானுபாவா இவ்வளவு ஸ்டெமினாவோட இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது இந்த டிச்சிலா காட்டிகுவா அப்படிங்கிற மூலிகையை அவங்க ரெகுலரா எடுத்துக்கிறாங்க. ஈவன் அவங்க பூஜை அறையிலையும் வச்சு அதை பூஜிக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறாங்க. இதுல இருக்கிற வலி நிவாரணம், நுண்ணுயிர் எதிர்ப்பு, அது மாதிரி ஆக்சிஜனேட்டம்னா உடம்புல நம்ம சுவாசிக்கிற காத்து போயிட்டு எனர்ஜி உருவாக்கினதுக்கு அப்புறம் சில பக்க விளைவுகளை உருவாக்கும். அந்த பக்க விளைவுகள் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் செல்களை சேதப்படுத்தும். அந்த சேதத்தை தடுக்கக்கூடிய தன்மை தான் ஆக்சிஜனேற்ற எதிர்ப்புமாங்க. அது மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற வீக்கங்களை, கீழ்வாதம், மூட்டு வலி போன்ற இதுக்கெல்லாம் நிவாரணமா இருக்குங்கிறாங்க. நரம்பு மண்டலத்தை பாதுகாக்குதுங்கிறாங்க. இதே ஆரோக்கியத்துக்கு, புற்றுநோயை எதிர்க்கிறதுக்கு, ஜெரிமான மண்டலத்தை சரி பண்றதுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த டிச்சிலியா காட்டிகுவா சப்போர்ட் பண்ணுதுங்கிறாங்க. நரம்பு மண்டலம் ஜென்ரலா பாத்தீங்கன்னா நிறைய நரம்பு சம்பந்தமான பாதிப்புகள் இருக்கு. இன்னைக்கு என்னோட நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார். நேற்றுக்கு வந்துட்டு எனக்கு திருப்பி ஒரு ப்ராடக்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போனார். காரணம் என்னன்னா அவருக்கு கழுத்து பகுதியில ஏதோ நரம்புல பாதிப்பு. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா அவருக்கு அந்த பிரச்சனை. பேசிட்டே இருப்பார், திடீர்னு அப்படின்னு பாரு. அது
அனிச்சை செயலா நடக்கும், வேணும்னாலும் செய்ய மாட்டார், அப்படியே பேசிட்டு அப்படின்னு கழித்து வெட்டிக்கிற மாதிரியே இருக்கும். இது கிட்டத்தட்ட 15 வருஷமா இருந்தது. இந்த ப்ராடக்ட்டை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஏன்னா அவருக்கு வந்து சிறுநீரகத்துல ஒரு சைஸ் வந்து ஒரு 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 பக்கம் சிறுநீரம் சுருங்கி இருக்கு அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் சொன்னாரு. பிபி சுகர்லாம் இருக்கு, இப்போ முடிய மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவர்கிட்ட இந்த ப்ராடக்ட் கொடுத்தேன். 1 மாசம் சாப்பிட்டுட்டு நேற்று திருப்பி வந்து எனக்கு நல்லா இருக்குங்க கொடுங்க அப்படின்ட்டு கேட்டார். இதை வந்து நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த இது அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, அவரே பேசினது. அதாவது என்னன்னா இந்த நரம்பு மண்டலத்தை சரி பண்ணி இந்த 1 மாசத்துலயே இந்த 15 வருஷ பிரச்சனை அவருக்கு சரியா போச்சு. இன்னைக்கு நல்லா இப்படியே உட்காந்து பேசுறாரு. 3 நிமிஷம் கிட்ட அந்த வீடியோல பேசியிருப்பாரு. ஒரு ட்ரிப் கூட இப்படி பண்ணிக்கவே இல்லை. முன்னாடி எல்லாம் அடிக்கடி பண்ணுவார். அந்த மாமியார் மருமகன் எதுக்க வந்தா இப்படி வெட்டிட்டு போவாங்கல்ல, அதே மாதிரி அவர் நேச்சுரலா பண்ணிட்டு இருப்பார். அந்த அளவு இது நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கும். அதனால என்ன ஆகும்னா மூளையில வந்து அந்த நரம்புகள்லாம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்காது. அந்த சிக்னல் டிரான்சாக்ஷனும் சினாப்சிஸ் சொல்லுவோம், ஒன்னோட ஒண்ணு அப்படி தாவி தாவி போற மாதிரி ஒரு விஷயம். கால்வா வந்ததுன்னா நடந்துட்டு போவோம், தண்ணி ஏதாவது ஓட வந்ததுன்னா தாவி போவோம்ல, அதே மாதிரி ஒரு விஷயம் தான் அந்த மூளையில அந்த சிக்னல் இருக்கும். அதெல்லாமும் இதுல நல்லா இருக்கும். ஹார்ட்டுக்கு நல்லது. முக்கியமா ஆண்களுக்கான ஆணுறுப்புக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். எப்படின்னா இன்னைக்கு 40 வயதுக்கு மேற்பட்ட நிறைய ஆண்களுக்கு இருக்கிற பிரச்சனை, குறிப்பா கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா விரைப்புத்தன்மை குறைபாடு. விரைப்புத்தன்மை குறைபாடு இருக்கு அப்படின்னா அது ஹார்ட்ல இருக்கிற பிரச்சனைக்கான சிம்டமாவும் இருக்கலாம். ஏன்னா அங்கேயும் ரத்த குழாய்கள் இருக்கு, இங்கேயும் ரத்த குழாய்கள் இருக்கு. இங்க ரத்த குழாய்கள்ல ரத்த ஓட்டம் சரியா பாயாததுனாலதான் அது ஒரு ரத்த அழுத்தம் முழுக்க கொடுத்து பலூன் மாதிரி உப்பே முழுசா விரிவடைஞ்சு ஒரு விரைப்பு தன்மை வரணும். இப்ப இங்க ரத்தம் சரியா பாயலை அப்படிங்கும்போது இதயத்துல பல்வேறு விதமான அளவுகள்ல ரத்த குழாய்கள் இருக்கு. இதை விட மெல்லிய ரத்த குழாய்கள் எல்லாம் இருக்கு. இவ்வளவு பெரிய ரத்த குழாய்கள் போலன்னா அங்க இன்னும் பாதிப்பு அதிகமா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ ஒரு சிம்டம், இதே மாதிரி ஒரு வாய்ப்பு வரதுக்கான ஒரு சிம்டமா அது இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த இந்த ப்ராடக்ட் வந்து எடுத்த ஓரிரு நாட்களுக்குள்ளே எல்லா ஆண்களுக்கும் அந்த தாம்பத்தியத்துல ஒரு நல்ல ஒரு ஃபீலிங், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதை பார்ப்போம். இந்த விரைப்புத்தன்மை ஒரு ராக் சாலிட் எரெக்ஷன் கிடைக்கிறத பார்ப்போம். அப்ப ரத்த ஓட்டம் நல்லா மிகை ஆகுதுங்கிற அர்த்தம். அது மாதிரி எடுக்கும்போது சில பேருக்கு உடனே சார் இன்னைக்கு நல்லா தலைவலிக்குதுங்க சார் அப்படிம்பாங்க. காரணம் என்னன்னா ரத்த ஓட்டம் மிகைப்படுத்தி நல்ல உடம்பு முழுக்க ரத்த ஓட்டம் போறதுனால அந்த ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது அந்த ஒரு நாள் அந்த தலைவலிங்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. இது வந்து இந்த ப்ராடக்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதுல 1 2 இல்ல, இந்த ஆராய்ச்சி கட்டுரையில பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு இந்த டிச்சிலா கார்டிகோவா சப்போர்ட் பண்ணுதுங்கிறாங்க. அடுத்து செரோனா ரெப்பன்ஸ்ங்கிற பனை மர வகை தாவரம். இது 2 விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் ஒன்று ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படிங்கக்கூடிய ஆண்களுக்கான ஒரு விந்தணுவோட சேர்ந்து ஒரு லிக்விட் சுரக்கும். அந்த சுரப்பிக்கு பேர் ப்ராஸ்டேட் கிளாண்ட். அது வயதாக குறிப்பா தாம்பத்தியம் கம்மியாகும் போது அதோட செயல்பாடு சரியா இல்லாத சமயத்துல உங்களுக்கு என்ன நடக்கும்னா அது வீக்கம் அடைய ஆரம்பிக்கும். அந்த வீக்கத்தை குறைத்து கொடுக்கும். சிறுநீரக பாதைகள்ல இருக்கிற தொற்றுகளை சரி பண்ணி கொடுக்கும். ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தி கொடுக்கும். முடி வளர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். முடி கொட்டுதல் நிறுத்தி முடி வளர்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். இதய ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி, பாலியல் ஆரோக்கியம் இதெல்லாம் மேம்படுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். சின்ன வயசுலாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க சவத்துல ஒண்ணுக்கு அடிச்சு நிறைய தூரம் யார் ரொம்ப தூரம் ஒண்ணுக்கு போறாங்க அப்படிங்கறதெல்லாம் விளையாடுவாங்க. அப்ப அவங்களோட யூரினரி பிளாடர் வந்து அவ்வளவு நல்ல குவாலிட்டியா இருக்கு. வயதாக அதுல இருந்து வெளியேறும் அந்த பாதை, சிறுநீரகத்திலிருந்து வர சிறுநீர் பாதை வந்து இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் அடைக்க அந்த ஃப்ளோ கம்மியாயிடும். இது எடுத்துக்கும் போது உடனடியாக கிடைக்கக்கூடிய நன்மை. அது மாதிரி சில ஆண்களுக்கெல்லாம் வந்து நைட்ல ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் இருக்கும் அந்த பிரச்சனையினால, அதெல்லாம் இதுல சரியாகும். அடுத்தது குக்கர்பிட்டா மஸ்டேட்டா அப்படிங்கக்கூடிய ஒரு பரங்கி, குழுக்குழு பம்பின்னு சொல்லுவாங்க. இது பகாமா தீவுகள்ல விளையக்கூடிய ஒரு தாவரம். இது நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் மிகுந்தது, ரொம்ப ரொம்ப அதிகமான சத்துக்கள் மிகுந்தது. இது இதய ஆரோக்கியத்துக்கு, ப்ராஸ்டேட் ஆரோக்கியத்துக்கு, இம்யூனிட்டி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ப்ராஸ்டேட்டுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அடுத்தது நெருஞ்சியல் முள், பங்க்சர் வைன் சொல்லக்கூடிய நெருஞ்சியல் முள். இது நாமளும் சீனர்களும் பாரம்பரியமா சிறுநீரகத்துக்காக யூஸ் பண்றது. சிறுநீரக டானிக்னு சொல்லுவாங்க. இது காம அரசின்னு சொல்லுவாங்க. பாலியல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சிறுநீரகத்துக்கும் சரி, சிறுநீர் பைக்கும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். உடம்புல இருக்கிற அழற்சிகளை சரி பண்ணி கொடுக்கும். அடுத்தது இதுலயும் வந்து நிறைய ஆரோக்கிய பயன்கள் இருக்கு. குறிப்பா சிறுநீரகத்துல கல் இருந்ததுன்னா நம்ம ட்ரெடிஷனல் மெடிசின்ங்கிறது இதுதான். அந்த அந்த நெருஞ்சியல் முள் பவுடரை எடுத்து வெந்நீர்ல போட்டு குடிக்கணும். ஆனா நம்ம இன்னும் ரொம்ப சிம்பிளா ஒரு சிட்டிக்கு எடுத்து நாக்கு கடியில வைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆண்களுக்கான ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரோன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்தது ஸ்டெம் செல்கள். இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது அம்மாட்டேருந்து நமக்கு வரும். எப்படி அம்மாவும் அப்பாவும் சேரும்போது ஒரு விந்தணுவும் ஒரு கருமுட்டையும்
சேர்ந்து ஜைகோட்னு உருவாகும். அதுதான் முதல் ஸ்டெம் செல். அந்த செல்ல இருந்துதான் நம்ம கண்ணு, காது, மூக்கு இதே மாதிரி எல்லா உறுப்புகளும் உருவாகுது இல்லைங்களா? அப்ப ஒரு அணுல இருந்து இத்தனை விஷயம் உருமாற முடியும் அப்படின்னா நம்ம உடம்புல ஏதாவது ஒரு ரிப்பேர் அதை சரி பண்ண முடியலங்க. உதாரணத்துக்கு ஒரு கார் இருக்கு, அந்த காரோட கம்பெனிக்கு ஒரு டோர்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா சரி பண்ண முடியுமா முடியாதா? முடியும். இப்ப எங்க பிரச்சனை வருது அப்படின்னா சாஃப்ட்வேர்ல ஏதாவது குளறுபடி, நம்ம உடம்பு தன்னைத்தானே குணமாக்கிக்கும், சாஃப்ட்வேர்ல ஏதாவது குளறுபடி இல்ல ஹார்ட்வேர்ல ஏதாவது குளறுபடி, இதுதான் பிரச்சனையா இருக்கு. அப்ப இந்த ஸ்டெம் செல்ஸ் சரியா இருந்ததுன்னா என்ன நடக்கும்னா, இப்ப நீங்க கார்ட்ஸ் விளையாடுறீங்க, கார்ட்ஸ் விளையாடும் போது கிங் கியூன் ஜாக் செட்டு சேர்க்கணும். கியூன் இல்ல, ஆனா ஒரு ஜோக்கர் வருது, என்ன செய்யலாம்? ஜாக் ஜோக்கர் கிங் வச்சு ஒரு செட்டு சேர்த்துறீங்களா? அதே மாதிரி இந்த ஸ்டெம் செல் உடம்புல முடியா இருந்தாலும், கண்ணா இருந்தாலும், ஸ்கின்னா இருந்தாலும், கிட்னியா இருந்தாலும், இதே மாதிரி தான் எங்க எந்த பாதிப்பு இருந்ததுனாலும் அந்த இடத்துல அந்த செல்லா மாறி அந்த இடத்த டூப்ளிகேட்டா ஒரு இடத்துல போய் இது அதுவா மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த அளவு சூப்பரான ஒரு விஷயம் தான் ஸ்டெம் செல்ஸ். இது எல்லா டிஷ்யூஸையும் சரி பண்றதுக்கு, காயங்களை சீக்கிரமா குணமாக்குறதுக்கு, பல்வேறு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற விஷயம் இதெல்லாம் வரும். இதனால என்ன பெனிஃபிட்னா வயதாகும் தன்மை குறைந்து இளமையான தோற்றம் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், உள்ளுக்குள்ள இருக்கிற வீக்கங்களை கம்மி பண்ணி கொடுக்கும், மூளை ஆரோக்கியத்திலேருந்து எல்லாத்துக்குமே இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணும், ஹார்மோன்களோட சமநிலையை பாதுகாக்கும், மன அழுத்தத்தெல்லாம் போக்கி கொடுக்கும், இனப்பெருக்க ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணும். அதுக்கு என்ன இனப்பெருக்க ஆரோக்கியத்துக்கு அப்படின்னா இன்னைக்கு அடுத்தது வந்து ஸ்டெம் செல் தெரப்பி தான் இன்ஃபர்டிலிட்டிக்கான ட்ரீட்மெண்ட்டா இருக்கு. நீங்க என்ன சொல்ற பாருங்க, டைப் 1 டயபெட்டிக், அதாவது டைப் 1 டயபெட்டிக்ங்கிறது இன்னைக்கு சரி பண்ண முடியாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அதற்கே இந்த ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி அப்படிங்கிறது சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிறாங்க. டயபெட்டிஸ்க்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் தான் சொல்றாங்க. அடுத்தது இதுல 2 விதமான ஸ்டெம் செல் இருக்கு. ஒன்று சிவப்பு பீச் ஸ்டெம் செல் அப்படிங்கிறது, இது சைனால இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டெம் செல் ப்ராடக்ட். அடுத்தது கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ், இது ஸ்விஸ் ஆப்பிள்னு சொல்லக்கூடிய ரொம்ப பழைய காலத்துல ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டு கொண்டிருந்த ஒரு ஆப்பிள். இதுல இருந்து இந்த ஸ்டெம் செல்லை நமக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. அடுத்ததா எபிமிடியம் கிராண்டிஃப்ளோரம் அப்படிங்கக்கூடிய ஒரு தாவரம், இது ஹார்னி கோட்பீட், அதாவது ரவுடி ஆட்டு தாவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா சில ஆட்டு இடையர்கள் இந்த தாவரத்தை சாப்பிட்டுட்டு ஆடுகள்லாம் ரொம்ப தீவிரமான இனச்சேர்க்கையில ஈடுபடுறதை கவனிக்கிறாங்க. அப்ப ஆண்களோட காமம் மற்றும் ஆண்மை திறனை இது மேம்படுத்தி கொடுக்குது. ஒரு ரொம்ப அதிகமான ஒரு செக்ஸுவல் டிசைரையும் ஆற்றலையும் இது கொடுக்குது. அது மட்டும் இல்லாம எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்குது, உள்ளுக்குள்ள இருக்கிற வீக்கத்தை சரி பண்ணி கொடுக்குது. அடுத்தது ஒரு காளான் தாவரம், கார்டிசெப் அப்படிங்கக்கூடிய ஒரு காளான். இது பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ்ல ரொம்ப உயரமான ஆல்டிடியூட்ல விளையக்கூடிய ஒரு காளான், பூஜை காளான். இது ஒரு காளானோட விலை $3. ஒரே ஒரு, ஏன் அப்படின்னா இது உயிரை பணையம் வச்சு அந்த செருக்கக்கூடிய மலை உச்சிகள்ல போய் பறிச்சுட்டு வருவாங்க. அது ரொம்ப ரேரான விஷயம் அப்படிங்கிறதுனாலதான் இதுக்கு வந்து 2 பேர் உண்டு. ஒண்ணு ஹிமாலயன் கோல்டு அப்படின்ட்டு, ஒரு கிலோ 10 லட்சம் 15 லட்சம் அப்படின்னு விலை போகக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அடுத்தது ஹிமாலயன் வயக்ரான்னு அழைக்கிறாங்க. இது ஆண்மை குறைவுக்கும் ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நிறைய, அது மட்டும் இல்ல ஒரு ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய ஓட்டப்பந்தய வீரர்கள்லாம் இத ஜின்சன் ஜெனரலா சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கார்டிசப்பையும் பயன்படுத்துவாங்க. அடுத்தது ஸ்டெவியா அப்படிங்கக்கூடிய சீனி துளசி, இதுவும் ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுல வச்சுக்கும், இனிப்பு மட்டும் கொடுக்கும் ஆனா கலோரி இல்லாம. அதே மாதிரி இதே ஆரோக்கியத்துக்கு, உடம்புல இருக்கிற அழற்சிகளை சரி பண்ணக்கூடியது, ஆன்டி ஆக்சிடென்ட்டை உற்பத்தி பண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் இதுல செய்யும். அடுத்தது பாசிஃப்ளோரா அப்படிங்கக்கூடிய சிறுமுனை காலை, இது மனசு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு அமைதியை, நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி ஒரு தூக்கத்தை கொடுக்கும், ஒரு மன அழுத்தத்தெல்லாம் போக்கி ஒரு மன ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். நல்ல ஒரு சவுண்ட் ஸ்லீப் வரத நிறைய பேர் இதுல பார்ப்பாங்க. நரம்பு வலிப்பு நோயெல்லாம் வருதுல்ல, அந்த வலிப்பு நோயெல்லாம் வராம இது பாதுகாக்கும். ஃபிட்ஸ் நிறைய பேருக்கு வரதெல்லாம் பாதுகாக்கும். அடுத்தது ஜப்டிகாபா அப்படிங்கக்கூடிய நாவல் பழம் மாதிரி இருக்கும், ஆனா அத்திப்பழம் மாதிரி மரத்துல பழுக்கக்கூடிய ஒரு பழம். இதுல நிறைய நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கு, குறிப்பா விட்டமின் சி அதிகமா இருக்கு. புற்றுநோய்க்கு எதிராகவும், இதய ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட்டிவாகவும், உள்ளுக்குள்ள இருக்கிற அழற்சிகளை சரி பண்ணக்கூடிய விஷயமாகவும், கொலஸ்ட்ரால், ரத்த அழுத்தம் இதுக்கெல்லாமும் பெட்டராகவும், இதுக்கு டயபெட்டிக் ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்கக்கூடிய இதுவும் ஒரு ஸ்டெம் செல் ப்ராடக்ட் தான். அடுத்தது பிளிகியா அப்படிங்கக்கூடிய ஒரு பழம், இது காயா இருக்கும்போது நச்சு, பழமா சாப்பிட்டதுன்னா அவ்வளவு மருத்துவ குணம். குறிப்பா வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். லிவர் ஹெல்த்துக்கு, நம்ம புளிப்பு சுவை அப்படிங்கிறது லிவரை வந்து சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். இது லிவரை டாக்ஸின் டீடாக்ஸ் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். அதனாலதான் வேகமா அந்த மெட்டபாலிக் அதிகமாகி உடம்புல உடல் எடை குறையறதெல்லாம் இது இருக்கும்.
இது எல்லாமே பாத்தீங்கன்னா மீண்டும் பாரம்பரிய மருத்துவ பொருட்கள் நவீன ஆராய்ச்சி மூலமா லேட்டஸ்ட் டெக்னாலஜியில செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட்